ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டிஜே கார்டன் தமிழ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வாட்டர் லில்லி சேல் போஸ்ட்டு தான். லோட்டஸ் இல்லை. லோட்டஸ் பார்த்திங்கன்னா நிறைய பேர் கேட்குறீங்க, பட் லோட்டஸ் நம்மக்கிட்ட இப்போதைக்கு இல்லை. ஏன்னா இப்போ நான் கம்மியாக தான் வச்சுருந்தேன். சேல் அதாவது நிறைய சேல் முடித்ததுக்கப்புறம் நான் இப்போ வந்து வேறு இடத்துல மாற்றி வச்சுருக்கேன். இனிமேல் நம்ம டியூபர் கிடைச்சாதான் கொடுக்க முடியும். அதனால் லோட்டஸ் இல்லை, வாட்டர் லில்லி தான் இருக்குது. இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது பாப்ரான் பிங்க்கு. இதோட டியூபர்ஸ் இருக்குது. அடுத்து நம்ம பார்க்குறது கார்லஸ் சன்ஷைனு எல்லோ. இது வந்து லீஃப் ப்ரொபகேஷன் பிளான்ட்டு தான். பாருங்கள், இங்கே ஒரு மொட்டு இருக்குது, அதுக்குள்ளே ஒரு மொட்டு. இது டெய்லியும் பூக்கக்கூடிய வெரைட்டி தான். நிறைய பேர் கேட்டுட்ருக்காங்க, பட் யார் யாருக்கு கேட்குறது, எப்போது அவங்க கேட்குறாங்கன்றது எனக்கு தெரியல, ஞாபகம் இல்லை. ஏன்னா நான் சொல்கிறேன்னு சொல்லுவேன், பட் ஒரு செடி 2 செடி தான் நமக்கு இது கிடைக்குது. அதனால் இதை நீங்கள் பார்த்தீங்கன்னா, அந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா காண்டாக்ட் பண்ணி வாங்கிக்கோங்க, வாட்ஸ்அப்பில் காண்டாக்ட் பண்ணி. அடுத்து பார்க்குறது டவுபன் பேசிக் வெரைட்டி. ரொம்ப சூப்பரான டெய்லி பூக்கக்கூடிய வெரைட்டி தான். இதுவும் பார்த்திங்கன்னா மிக்ராந்தா ப்ளூ ஃப்ளவரிங் பிளான்ட் இருக்குது. அதே மாதிரி இன்றைக்கி பார்க்குறது எல்லாமே பார்த்திங்கன்னா ட்ராபிக்கல் தான். நிறைய பேர் வந்து எனக்கு டெய்லியும் பூக்கிற மாதிரினா இது எல்லாமே டெய்லியும் பூக்கிற வெரைட்டி தான். அடுத்து ரூபி டியூபரும் இருக்குது. இந்த ஒரே ஒரு ஃப்ளவரிங் பிளான்ட் இருக்குது. அடுத்து பர்பிள் ஜாயில் இந்த ஒரு பிளான்ட்டு தான் இருக்குது. அடுத்து வந்து கீழார்கோவில் டியூபர் 2 இருக்குது, ஒரு ஃப்ளவரிங் பிளான்ட் இருக்குது. அடுத்து நம்ம பார்க்குறது பனாமா பசிபிக். இதுவும் மிக்ராந்தா ப்ளூ. அப்புறம் இப்போ லோட்டஸ் பற்றி பார்ப்போம். லோட்டஸ் வந்து நம்ம ஒரு தொட்டியில் போட்டு வச்சுருக்கேன். ரீபாட் பண்ணிவிட்டு அதை சேல்கெல்லாம் கொடுத்துட்டு நான் எனக்குன்னு வச்சுருக்கிற டப்பில் வந்து மொட்டு வந்திருக்கு. இது பிங்க் க்ளவுட் அப்படின்ற ஒரு வெரைட்டி. இப்போ நல்லா பூக்கிற வெரைட்டி தான். பட் இதில் டியூபர்ஸ் வந்து ரொம்ப அடிக்கடி நம்ம எடுக்க முடியாது. 6 மந்த்ஸ் ஒன்ஸ் இல்லை 1 இயர் கூட ஆகிடும் ஒரு டப்பில் இருந்து நம்ம டியூபர் எடுக்கிறதுக்கு. பட் இது என்ன ஆயிருக்குன்னா, ஒரு ரன்னர் வந்து உள்ளே போகாமல் வெளியே வந்திருக்கு பாருங்கள். எப்பயாவது நமக்கு இந்த மாதிரி ஒரு ரன்னர் வந்து வெளியே ஃபார்ம் ஆகிடும். அந்த ரன்னரை நம்ம எடுத்து இந்த அளவுக்கு கட் பண்ணிவிட்டு நம்ம நட்டு வச்சுக்கலாம். ஏன்னா இந்த மொட்டுக்கு பக்கம் இன்னொரு ரன்னர் வந்திருக்கு பார்த்தீங்களா. நமக்கு இது நல்ல ஹெல்தியான ரன்னர் தான். இங்கே வரைக்கும் கட் பண்ணிவிட்டு வளர்த்துக்கலாம். ஆனால் இந்த மொட்டு வந்து வளருமா, அந்த மொட்டு பூக்குமானா கண்டிப்பாக சொல்ல முடியாது. ஏன்னா லோட்டஸ்ஸு நம்ம தண்ணிக்குள்ளே இருக்கும்போதே இந்த மொட்டை தொட்டோம்னாவே அப்படியே அங்கேயே நின்றுடும். ஆனால் நம்ம கட் பண்ணி ரீபாட் பண்ணுங்கன்னா செடி வளரும். அடுத்து வந்து இருக்கிற அந்த டிப்பில் இருந்து இன்னொரு மொட்டு வரலாம். ஆனால் இந்த மொட்டு வந்து வருமா என்னன்னு தெரியாது. ஏன்னா அதை 100% சொல்லவும் முடியாது. லோட்டஸ் ரொம்ப சென்சிட்டிவ், அதனால் சொல்கிறேன். அதே மாதிரி இந்த டியூபர் பற்றி நான் சொல்லணும். பட் இது ஜூலையில் நான் ஹார்வெஸ்ட் பண்ணது. பீகாக் பிங்க் அப்படின்ற ஒரு வெரைட்டி. ட்ராபிக்கல் தான். ரொம்ப நல்லா வளரக்கூடிய ஒரு செடி. எனக்கு நான் எப்போ லோட்டஸ் பற்றி அதிகமாக நான் வீடியோ காட்டல. ஏன்னா கொஞ்சம் வெரைட்டிஸ் தான் வச்சுருக்கேன். அந்த வெரைட்டிஸ்லேயே வந்து ட்ராபிக்கல் செலக்ட் பண்ணி வச்சுருக்கேன். ஆனால் எனக்கு செடி நடுறதுக்கு வந்து நேரம் இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். பாருங்கள், இந்த இடத்துலலாம் சூப்பராக வந்திருக்கு. இதை நட்டாவே போதும். பட் டியூபர் பாருங்கள் எவ்வளோ அந்த கருப்பாக மாறிடுச்சு. ஆனாலும் இதில் நல்ல ஹெல்தியான க்ரோயிங் டிப் இருக்குது. அதனால் சொல்ல வந்தேன். அடுத்து நம்ம பார்க்குறது வாட்டர் லில்லியில் பாப்ரன் பிங்க்கு. இது வந்து ஃபுல்லாக பார்த்திங்கன்னா நான் கட் பண்ணிட்டேன். அந்த லீஃப் எல்லாமே கொஞ்சம் அப்படியே பழுத்த மாதிரி ஆயிடுச்சு. அதனால் கட் பண்ணிட்டேன். பாருங்கள், இந்த ஸ்டெம்மெல்லாம் நான் நேற்று கட் பண்ணது. இது டியூபர், ஹெல்தியான டியூபர் தான். இந்த டியூபரை அப்படியே நம்ம நட்டு வச்சிட்டோம். பாட்டிங் மிக்ஸ் ரெடி பண்ணி நட்டு வச்சிட்டோம்னா நல்லா வளர்ந்துடும். பாருங்கள், இந்த லீஃப் எல்லாம் மேலே இது ஒன்று தான் இருக்குது. இது ஒன்று தான் இருக்குன்றது இல்லை. இதை விட அதாவது டியூபர்னால் நான் இந்த வீடியோலேயே காட்டுறேன் உங்களுக்கு எப்படி இருக்குன்னுட்டு. அந்த மாதிரி தான் கொடுப்பாங்க. பட் இதில் கொஞ்சம் இன்னும் ஒரு 2 லீஃப் இருந்தால் இன்னும் அதை ஃப்ளவரிங் பிளான்ட் அப்படின்னு விற்பாங்க. பட் இது டியூபர் தான். பாருங்கள், இந்த லீஃபெல்லாம் நீங்கள் வச்சிங்கன்னா நல்லா வந்துடும். அப்படி இல்லைன்னா அந்த பெரிய லீஃப் வந்து முடிஞ்சால் வச்சு விடுவேன். இல்லை வாடிப்போச்சு, அது வந்து தண்ணியில் ஒரு மாதிரி ஆயிடுச்சுன்னா அதை கட் பண்ணிவிட்டு கொடுப்பேன். அது வந்து டியூபர் தான். ரொம்ப சூப்பராக வளரும். அதனால் சொல்ல வரேன். ஏன்னா நேற்று எல்லாமே நான் பார்த்திங்கன்னா இது எல்லாமே செகண்ட் டைம் டோர்மென்ஸிக்கு போகிற மாதிரி எனக்கு தோணுச்சு. அதனால் அந்த லீஃப் எல்லாம் கட் பண்ணிட்டேன். இது 2மே வந்து இதில் 2 பிளான்ட் இருக்குது. 2மே டியூபர் தான். இதுவும் பாப்ரன் பிங்க் தான். பாருங்கள், 2 இதுலேயும் 2 டியூபர் இருக்குது. ஸோ இது அப்படி டியூபரை நான் எடுத்து சேல் கேட்குறவங்களுக்கு கொடுத்துக்கலாம். இல்லைன்னா இதை அப்படியே டிஏபி வச்சேன்னா இந்த பிளான்ட் நல்லா வளர்ந்துடும். ரீபாட் பண்ணாலும் நல்லா வளரும். அதனால் உங்களுக்கு வந்து பாப்ரன் பிங்க் வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குற வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். அப்புறம் இது பார்த்திங்கன்னா கார்லஸ் சன்ஷைன் வந்து
நான் ப்ரொபகேஷனுக்காக வச்சுருக்கேன். பாருங்கள் 9 இன்ச் பாட்டதில தான் வச்சுருக்கேன். பட் சூப்பரா வளருது. அதுக்கு ரீசன் என்னன்னா, நம்ம வெளிய வைக்கிற தொட்டி வந்து நல்லா அகலமா இருக்கும்போது, அது நல்லா வளருது. தண்ணி எவ்வளோ இருக்கோ, அந்த அளவுக்கு நல்ல குரோத் இருக்கு. அதனால தான் இத வந்து உங்களுக்கு சொல்லணுன்றதுக்காக கொஞ்சம் இத வந்து ஆட் பண்ணியிருக்கேன். ஏன்னா, நம்ம வந்து கொஞ்சம் ஓரளவுக்கு பெருசா இருக்கும்போது வாட்டர் லில்லி ரொம்ப நல்லா வளருது. பாருங்க இதில சீடு இருந்தது. அத கட் பண்ணி நான் தண்ணிக்குள்ள வைக்கிறேன். மறைச்சு வைக்கணும். தண்ணி இலைக்கெல்லாம் உள்ள சொருகி வைக்கணும். அப்பதான் நமக்கு வந்து நல்லா அந்த லீஃப்ல இருந்து செடி நல்லா வளருது. இது ரூபி. ரூபி பார்த்தீங்கன்னா, ஃப்ளவரிங் பிளான்ட் முன்ன காட்டினேன். இது டியூபர். ஆக்சுவலி இது எனக்காக நான் வந்து ஒரு டைரக்ட் மெத்தட்ல பிளான்ட் பண்ணி வளர்ந்துட்டு இருந்தது. அப்படியே டோர்மன்சிக்கு போயிடுது பாருங்க. லீஃப் ப்ரொபகேஷன் இந்த லீஃப்லேருந்து அந்த சீடு வரும். நான் சொன்னேன் இல்லைங்களா, டியூபர் வந்து இப்படி தான் குடுப்பாங்க. எவ்வளோ பெரிய செடியா, எத்தனை இலையோட குடுப்பீங்க அப்படின்னு கேட்குறீங்கள்ல, அதனால சொல்றேன். பாருங்க இங்க ஒரு ஸ்ப்ரவுட் இருக்கு. இதில வந்து ஒரு 3 இடத்துல ஸ்ப்ரவுட் இருக்கு. பாருங்க இந்த இடத்துல 1. ஸோ கேமராவுக்கு இது கரெக்ட்டா வரல. நான் எத்தனை பாருங்க இங்க தெரியுதுங்களா? லைட்டா க்ரீனிஷா இருக்குல்ல அது. அந்த சைஸ்ல தான் குடுப்பாங்க. இது வந்து கீழார்கோ அப்படின்ற வாட்டர் லில்லியோட டியூபர். இதில 2 டியூபர் இருக்கு. ஃப்ளவரிங் பிளான்ட்லேயும் டியூபர் இருக்கும். அதனால அ கீழார்கோல 2 டியூபர் இருக்கு. ஒரு ஃப்ளவரிங் பிளான்ட் இருக்கு. அப்புறம் பார்த்தீங்கன்னா, இதுவும் வந்து ப்ரொபகேஷனுக்காக வச்சிருக்கிற பிளான்ட். இப்ப தான் நமக்கு சீட் கிடைச்சிருக்கு. பாருங்க சூப்பரா அதில வந்து செடியே வர ஆரம்பிச்சிருச்சு அந்த லீஃபே. இந்த மாதிரி இருக்கும்போது நம்ம கட் பண்ணி தண்ணீல போட்டுக்கணும். அந்த கட் பண்ணுற ஸ்டெம்மையும் கட் பண்ணி எடுத்துடணும். அப்போ தண்ணி ஸ்பாயில் ஆகாம இருக்கும். அடுத்து இதுவும் வந்து ரூபியோட டியூபர்ஸ் தான். இது எல்லாமே நல்லா சூப்பரா இருக்கிறது. பட் இதெல்லாம் லீஃப் ப்ரொபகேஷன் பிளான்ட் தான். சின்னதா லீஃப்லேருந்து வளர்ந்த செடிய வளர்க்குறது தான். பட் இது எல்லாமே டியூபர் ஃபார்ம் ஆயிருக்கு. இது வேணும் அப்படின்னாலும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குற வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. ஏன்னா இது எல்லாமே நல்ல ஹெல்தியான டியூபர்ஸ் தான். நிறைய லீஃப் இருக்கிற மாதிரி பிளான்ட் மட்டும்தான் என்ன சொல்கிறது, ஹெல்தியான பிளான்ட் அப்படின்னு நினைக்கிறாங்க. பட் டியூபர் வைக்கும்போது இன்னும் சூப்பராக நல்லா வளரும். அடுத்து இது வந்து சீட் ஃபார்ம் ஆயிருக்கு நம்ம ட்ராபிக் சன்செட்டில். இது ட்ராபிக் சன்செட் ஃப்ளவரிங் பிளான்ட் இருக்குது. ஃப்ளவரிங் பிளான்ட் வித்து டியூபரோடு இருக்குது. பட் நான் இதையும் வந்து எடுத்து காட்டுறேன். ஏன்னா பாருங்கள் டியூபர் இருக்குது உள்ள. ஃப்ளவரிங் பிளான்ட் அப்படின்றது வந்து இப்படி தான் ஃப்ளவரிங் பிளான்ட்னு கொடுப்பாங்க. பட் டியூபர் இருக்குமா அப்படின்றது எல்லாத்துலேயும் கிடைக்காது. நீங்கள் எல்லாருக்கிட்டேயும் போயிட்டு டியூபரோடு கொடுங்கன்னு கேட்டுறாதீங்க. பட் ஃப்ளவரிங் பிளான்ட் தான் கொடுப்பாங்க. என்கிட்ட இருக்கிறதுனால நான் இதை காட்டுறேன். ஃப்ளவரிங் பிளான்ட்டு டியூபர் அப்படின்னு செப்பரேட்டாகவும் கிடைக்கும். நீங்கள் அதுக்கான ரேட் வந்து மாறும். அடுத்து இது பார்த்திங்கன்னா தவிக்கனில் நமக்கு பாருங்கள் காயின் லீஃப் அந்த மேலே வர்றதுக்கான ஃப்ளோட்டிங் லீஃப் வர ஆரம்பிச்சிடும். ஏன்னா இதெல்லாம் வந்து அப்ரூட் பண்ணி ரொம்ப நாள் ஆனது. இது வந்து கொஞ்சம் அந்த இதாக இருக்கிறது நல்லா வளர்ந்துட்டுருக்கிறதெல்லாம் கொடுப்பேன். ஃபஸ்ட்டு எது வருதோ நல்லாயிருக்கோ அது அப்படி அப்படியே கொடுத்துட்டு வரும்போது அடுத்து இது நல்ல ஹெல்தியான 2 டியூபர்ஸ் இருக்குது. 2மே சூப்பராக இருக்கும். அதாவது பாட்டிங் மிக்ஸ் கரெக்டாக ரெடி பண்ணிவிட்டு பிளான்ட் பண்ணிட்டோம்னா அவ்வளோ சூப்பராக வளர்ந்துடும். மேலும் பிளான்ட்ஸ் வாங்கணும் அப்படின்ற இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க மட்டும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குற வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.